வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக 6th மேக்ஸ்லேருந்து நம்ம சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து 6th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் எண்கள் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பார்க்குறோம். இதில் வந்து எடுத்துக்காட்டு 2.1 பார்க்கலாம். இந்த வீடியோவில் பயிற்சி 2.1 நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சில சம்ஸ் பார்த்துடலாம். ஒரு தட்டில் சில முட்டைகள் உள்ளன. என்ன முட்டை, எவ்வளோ முட்டைன்னு சொல்லலை. தட்டிலிருந்து 6 முட்டைகளை எடுத்து விட்டால், இப்ப சில முட்டைகள்ங்கிறது நமக்கு தெரியாது, அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுல இருந்து 6 முட்டையை எடுத்துட்டா மீதம் 10 முட்டை இருக்கு. அப்ப எக்ஸ்ங்கிறது சில முட்டைகள் இருக்கு, அதுல இருந்து 6 எடுத்துட்டாங்கன்னாவே -6. மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 முட்டைகள் இருக்கு. இப்படிதான் இயற்கணித கூற்று எழுதணும். அப்ப மொத்தம் எத்தனை முட்டைகள், அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப -6 இந்த சைடு போகும்போது +6 ஆயிடும். அப்ப x = 10 + 6. x = 10 + 6 16. அப்ப மொத்தம் எத்தனை முட்டைகள் இருந்துட்டு 16 முட்டைகள். அடுத்த சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.2. அகிலன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது p. முகிலன் அதியனை விட 6 வயது மூத்தவன். அப்ப அதியனின் வயது p, முகிலன் வந்து இவனை விட 6 வயது மூத்தவன்னா அப்ப p + 6 என்று இயற்கணித கூற்றாக எழுதுக. அதியனின் வயது 20 எனில், இப்ப அதியனோட வயது 20ன்னா முகிலனோட வயது என்னவா இருக்கும், +6 சேர்த்துனா 26. இதுதான் ஆன்சர். அடுத்தது எக்ஸைஸ் சம் போலாம். பயிற்சி 2.1. கோடிட்ட இடங்களை நிரப்புக. A, B, C, etc. x, y, z ஆகிய எழுத்துக்கள் என்ன குறிக்க மாறி குறிப்பதற்கு பயன்படுகின்றன. F-லிருந்து 5ஐ குறைத்தால், அப்ப F-லிருந்து 5 குறைத்தா என்பதற்கான இயற்கணித கொடுத்துனா F - 5. S-ஐ 5ஆல் வகுத்தால், அப்ப S / 5. தற்போது A-யின் வயது n எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்ப n ஏவோட வயது என்னன்னா, இப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயது n - 7. அப்ப ஆன்சர் n - 7. 5th p - 5 ஆனது 12 எனில் p ஆனது என்னன்னு கேட்காங்க. அப்ப p - 5 வந்து 12ன்னா p வந்து இந்த 5 இந்த பக்கம் போனா +5 ஆயிடும். அப்ப p = 12 + 5. அப்ப p = 17. இதுதான் ஆன்சர். அடுத்தது சரியா தவறா என கூறுக. இந்த எழுதுகோலின் B பகுதியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த பகுதியோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 6. இதை வந்து கீழே வந்து 6 + A + குறிப்பிட்ட சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து A, இது வந்து தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். A - x = மொத்தம் 6. அப்ப ஏவோட வேல்யூ x + 6. ஆன்சர் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A + x = மொத்தம் 6. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப x = 6 - A இதுதான் வரணும். ஆனா இங்க A - 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. அடுத்தது ஒரு ஆப்பிளின் விலை x, அப்புறம் பனானோட விலை வந்து 5. 2 பழம், அப்ப 2 சேர்த்துனா x + 5. அப்ப இது சரி. அடுத்தது C-யின் 3 மடங்கை விட 10 அதிகம். அப்ப இது எப்படி எழுதுவோம், 3C + 10ன்னு எழுதுவோம். ஆனா இங்க மாத்தி இருக்கு. அப்ப இது தவறு. 10 அரிசி பைகளின் விலை T எனில் ஒரு அரிசி பையின் விலை, 10 அரிசி பை வந்து Tனா ஒரு பை வந்து T / ஏன்னா இன்டூல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வரும். அப்ப இது சரி. அடுத்தது 5th பாருங்க, Q மற்றும் 20ன் பெருக்கல் பலன் 22. அப்ப இது சரி. அடுத்தது 3rd சம் பார்க்கலாம். இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு, முக்கோணம் இருக்கு, சர்க்கிள் இருக்கு. பாருங்க, இது ஒரு ஃபிகர் இருக்கு, இது 2, இது 3 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், இங்க 4 வரும். இதை வச்சு நம்ம இங்க போடணும். இங்க ஃபர்ஸ்ட் முதல் அமைப்புல சதுரம் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. வட்டம் 1 இருக்கு. முக்கோணம் 2 இருக்கு. இது 1, இது 1. அதே ரெண்டாவதுல இங்க 2 இருக்கு, இதுவும் 2 இருக்கு. டோட்டலா 4 இருக்கு. மூன்றாவதுல இது 3, இது 3, டோட்டலா 6 இருக்கு.
இப்போ 4வதுல எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா இது 4 இருக்கும், இது 4 இருக்கும். இங்கே சேர்த்தனா எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். அடுத்தது இங்கே 5 வரும், இங்கேயும் 5 வரும், இங்கே 10 வரும். ஏன்னா இது எல்லாமே 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும். அப்போ இங்கே கண்டிப்பாக 8 வரும், இங்கே 10 வரும். அடுத்தது 4வது சம். அறிவழகன் அவரது தந்தை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயது அவர் தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எழுதலாம். அறிவழகன் அவர் தந்தையை விட 30 வயது இளையவன். அப்ப தந்தைக்கு நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அறிவழகனுக்கு 30 வயது இளையவன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 30. எக்ஸ்ல இருந்து 30 மைனஸ் பண்ணிட்டு அறிவழகன் வயது கிடைக்கும். அறிவழகன் வயதை அவர் தந்தை வயதை கொண்டு எழுதவும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? அறிவழகன் வயது எக்ஸ் மைனஸ் 30. அடுத்தது 5வது. u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவற்றில் எவற்றை குறிப்பிடுவார்? u இரட்டை எண்ணா கண்டிப்பா அடுத்த எண்ணா அடுத்த 2 இதை ஆட் பண்ணாதான் இரட்டை எண் வரும். அப்ப u + 2. முந்தைய இரட்டை எண்ணா uல இருந்து 2 மைனஸ் பண்ணும். அப்ப u - 2. அடுத்தது பின்வரும் வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றுக. t உடன் 100ஐ அதிகரிக்குன்னா t + 100. அது q-வின் 4 மடங்குனா 4q. y-இன் 9 மடங்கிலிருந்து 4ஐ குறைக்க. ஃபர்ஸ்ட் y-இன் 9 மடங்கு, அப்போ 9y. அதுல இருந்து 4ஐ குறைக்கணும், அப்போ -4. இதுதான் ஆன்சர். அடுத்தது பின்வரும் இயற்கணித கூற்றை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுக. x / 3 இருக்கு. x-ஐ 3ஆல் வகுக்க. இதுதான். அடுத்தது 11 + 10x. x-இன் 10 மடங்குடன் 11ஐ கூட்டுக. அடுத்தது 70 மற்றும் s-இன் பெருக்கல் பலன். அடுத்தது 8வது பார்க்கலாம். ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஒரு எண்ணை விட 8 அதிகம் என்று வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி 8 + xன்னு எழுதுறாங்க, மாறன் 8x எழுதுறாங்க. எது சரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணு எக்ஸ்னா அதை விட 8 அதிகம்னா +8. 8 + xனாலும் ஒன்று தான், x + 8நாலும் ஒன்று தான். அப்போ இதுதான் சரி. அடுத்தது 9வது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. g 300னா g - 1 என்ன வரும்? 299. g 300னா g + 1 301. அடுத்தது 2s 2s - 6 30னா s-ஓட வேல்யூ 2s -6 இந்த பக்கம் போகும்போது 36 ஆயிடும். +6 36. அப்புறம் s கண்டுபிடிக்கணும். இங்க பெருக்கல்ல இருக்கு, இது டிவைட்ல ஆயினா 36 / 2. அப்ப s-ஓட மதிப்பு 18. இதுதான் ஆன்சர். அடுத்தது 10வது. இங்க 3 6 9 12 15 18 இதெல்லாம் 3 டேபிள்ஸ்ல இருக்கு. இங்க k இதை 3ஆல வகுக்கணும். அப்ப 3ஆல வகுத்தா 1, 6 3ஆல வகுத்தா 2, 9 வகுத்தா 3, 4 3ஆல வகுத்தா 4, சரி 12 3ஆல வகுத்தா 4, 15 3ஆல வகுத்தா 5, 18 3ஆல வகுத்தா 6. அடுத்தது புறவய வினாக்கள். மாறி என்பதன் பொருள் வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. 12வது. W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. நாட்கள்னா 7, வாரங்கள்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்ப W வாரங்கள்னா 7W. இதுதான் ஆன்சர். வட்டத்தின் மதிப்பு. வட்டத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 7 11 16 x இருக்கு. இதுல 2 கூட்டியிருக்காங்க. இதை 3 கூட்டினா 7 வருது. 7ல இருந்து 11ல 4 கூட்டினா 11 வருது. இது பார்த்தீங்கன்னா 5 கூட்டினா 16 வருது. அப்ப இங்க என்ன கூட்டணும்? 6 கூட்டணும். 6 கூட்டினா 22. இதுதான் ஆன்சர். 14வது. y + 7 = 13னா y-ஓட வேல்யூ 7 இந்த சைடு போட்டுச்சுன்னா 13 - 7. அப்ப 6 தான் ஆன்சர். y-ஓட வேல்யூ 6. அடுத்தது n-லிருந்து 6ஐ கழிக்க. அப்ப n-ல இருந்து 6 கழிச்சா 8 கிடைக்குது. அப்ப -6 இந்த சைடு போனா +6 வரும். அப்ப n = 8 + 6. அப்ப n இதுதான் ஆன்சர். இப்போ என்னோட வேல்யூ அவங்க கேட்கல, இது கூட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப n - 6 = 8. இதோட பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.1 முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி 2.2 பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ச்சியான நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.